தேசிய அரசியல தாவேகாவுடைய நகர்வை குறைக்கணும். ஏன்னா அவங்க தேசிய அரசியலை நோக்கி நகர்ந்துட்டாங்க, பெரிய அளவுல போயிட்டு இருக்காங்க. அது பாஜகவுக்கும் அது ஆபத்து, திமுகவுக்கும் ஆபத்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தில். இந்த திட்டமிடல் தான் அங்க நடக்குது. திமுக செஞ்சு ஒட்டுமொத்தமாக அவங்க செய்வதா ஸ்ட்ராட்டஜி, அவங்க செய்யறதா ரீல்ஸ் ஆச்சு. அப்படியே மாத்தி தாவேகா மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. திமுகவுடைய இரட்டை வேடம், இரட்டை நிலைப்பாடுங்கிறது அரசியல் வேற. அதாவது அவங்க பேசக்கூடிய அரசியல் திரைக்குள்ள வேற, திரைக்கு வெளியே வேற. மக்களை ஏமாத்துவதான் முழுக்க முழுக்க. இப்ப டீலிமிட்டேஷன் நீங்க ஆதரவா இல்லையா? இது வரைக்கும் யாராவது சொல்லிட்டாங்க? எத்தனை நாள் ஆச்சு? ஒண்ணு நீங்க ஆதரவு இல்ல, திருத்தம் ஏன் கொண்டு வரணும் அதை சொல்லுங்க. திமுக பாஜக பேட்டிமா இல்லையாங்கிறதா இப்ப கேள்வி. இப்போ அன்றைக்கு திமுக ஆட்சி காலங்கள்ல நீங்க அனைத்து கட்சி கூட்டும் போது உங்களோட இருந்தவங்க தான் இந்த எம்பிக்கள். ஆமா, அதனால நீங்க கூட்டணி அடிப்படை தர்மத்தில் நீங்க கொடுக்கணும். இங்க எல்லாருமே இங்க இருக்கும் போது அவங்க எல்லாத்துக்கும் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இயக்கங்களுக்கு, அதாவது அந்த திமுக போன்ற இயக்கங்களுக்கு கடிதம் கொடுப்பதனால என்ன பலன்? கொடுத்தா நீங்க அனுப்பி வச்சுருவீங்களா? இதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு சப்ப கட்டுறதுக்கான ஒரு அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. சீமான் அவர்கள் இந்த காவிரி விஷயத்தை பற்றி பேசும்போது சொன்னாரு, அவங்க தண்ணி குடுக்கல, நான் கரண்ட் கொடுக்க மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்கன்னா, என்எல்சின்றது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியும். அதை பத்தி பைத்தியக்காரத்தனமா பாக்குறாங்க. ஐயோ, பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. விஜய் அவர்களோட தலைமையில அனைத்து கட்சிகளோட எம்பிகளோட கூட்டம் நடந்துச்சு. நிறைய கட்சிகள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணல. அவுட் ஆஃப் 57 20 எம்பிஸ் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம பார்த்தோம். திமுக அதை புறக்கணிச்சாங்க. திமுக சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காவேரி பிரச்சனையை மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எது சார் ரொம்ப முக்கியமான விஷயம்? டீலிமிட்டேஷனா காவேரி விஷயமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ இல்ல, அது ஒரு பொதுவான பார்வை. ஃபர்ஸ்ட் இவர் ஏன் அனைத்து கட்சி கூட்டலங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது நம்ம வீடியோல நம்ம பேசியிருந்தோம். ஆமா, அது ஒரு பாயிண்ட். இப்போ திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது, இப்போ அந்த தாவேகா இந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க டீலிமிட்டேஷன் பத்தி. அது ஒரு வைரலா போச்சு பாத்தீங்களா? அப்போ வேற நிலைப்பாடு, இப்போ வேற நிலைப்பாடு. அந்த காலகட்டத்துல டீலிமிட்டேஷனோட அந்த ஃபயரான வைபுங்கிறதே கிடையாது. அவங்க கொடுத்த அந்த அறிக்கை கொடுத்த அந்த டைம்ல. ஏன்னா அவர் அறிக்கை கொடுத்தே 1 வருஷம் ஆக போகுது. இப்பதான் ஆட்சி பிடிச்சி எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ இந்த நம்ம தாவேகா ஆட்சி வந்ததுமே ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இத்தனை கால அவகாசம் இருக்கும்போது அந்த நேரத்தில் அது சரியில்லைன்னு தான் தாவேகா சொன்னிச்சு. உடனே இதை எடுத்து இவங்க உடனே பயங்கரமா வைரல் பண்ணிட்டு தாவேகா பாருங்க இரட்டை நிலைப்பாடு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சூழல் அன்றைக்கு இருந்த சூழல்ல அது அவசரம் இல்லைன்னு தாவேகா அன்னைக்கு சொன்னது. அதுதான் உண்மை. அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த மாசமே அவங்க நிறைவேற்றலையே டீலிமிட்டேஷன். அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபயர் நெருப்பை கொளுத்துனீங்க, அந்த பேப்பரை எரிச்சிங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாங்க. அது வேற விஷயம். பட் ஆனால் இப்போ டீலிமிட்டேஷனுங்கிறது இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் வரப்போகுது. அப்புறம் இப்போ நடந்திருக்க கூட்டத்தொடர், அதாவது மக்களவை மாநிலங்களில் மாறி மாறி நடக்கும். ஸோ அந்த கூட்டத்தொடர்கள் இரண்டும் முடிவுக்கூடிய சூழலில் இருக்குது. ஏன்னா குளிர்கால கூட்டத்தொடருங்கிறது நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில மசோதாக்களை இதுக்கு முன்னாடியே தாக்கல் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மசோதாக்கள் தாக்கல் பண்ணி இதானதுக்கப்புறம், ஒப்புதல் ஆனதுக்கப்புறம் இந்த மசோதாவின் மீதான கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் அடுத்த கூட்டத்தொடர்ல நமக்கு நடக்கும். ஸோ இது ரெகுலரா நடக்கக்கூடியது. ஸோ இந்த மசோதால இவங்க தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா என்னங்கிறது தான் இப்போ நமக்கு சொல்யூஷன். இப்போ திமுகல சில பேர் சொல்றாங்க, பாஜகவுடைய பி டீம்னு தாவேகாவை சொல்லுவாங்க. அது இல்லைங்கிறத விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தாவேகாவும் ப்ரூவ் பண்ணிருச்சு. இப்போ திமுக பாஜகவோட பி டீமா இல்லையாங்கிறதா இப்போ கேள்வி. சமீபத்தில் ஒரு எம்பி, திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி, அவங்க 2 எம்பி ஒரே பேர்ல இருக்காங்க. கனிமொழி 1, கனிமொழி சோமு 1. அவங்க என்ன சொல்றாங்க, அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தரம் எதிரியும் இல்லைங்கிறாங்க. அதையே நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? வெளிப்படையா நாங்க பாஜக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. அதான் இங்க கேள்வி. 2013 காங்கிரஸ் ஆட்சி மேல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. அன்றைய முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மசோதாக்கு திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல வாக்களிச்சதுங்கிறது தமிழ்நாட்டிற்கே துரோகம் செஞ்சுட்டாங்க, கலைஞர் துரோகம் செஞ்சுட்டாருங்க, கலைஞர் ஒரு துரோகி தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னது ஜெயலலிதா. அன்றைய தினம் அந்த மசோதா நமக்கு அரிசி கொள்முதல், அரிசி ஏற்றுமதி, அதற்கான மசோதா, நமக்கான ஒரு பணம். இப்போ மத்திய அரசு நம்ம ஒரு இப்போ ரேஷன்ல கொடுக்குற அரிசிகளா இருக்கட்டும், இந்த அரிசிகளுக்காக அந்த மசோதாவை தாக்கல் பண்றாங்க. இது மாநில அரசு கிட்ட அரிசியுடைய அந்த இருப்பு இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக தொகை கொடுக்கணும். இந்த தொகையை அந்த மாநில அரசே கொடுக்கணுங்கிறது அந்த மசோதால இருக்கு. அப்ப அது டேஞ்சரான ஒரு விஷயம் தானே. அன்றைக்கு திமுக இதுக்கு வாக்களிச்சிச்சு. சோ இந்த 2 விஷயம் நீங்க பாத்துக்கோங்க. சரி, நான் அதை விட்டுறேன். காங்கிரஸ்ல இதை பண்ணிட்டாங்க திமுக.
ஆனா இப்ப 2016லயும் 19லயும் பாஜக ஆட்சி தானே. ஆமா ஜிஎஸ்டி மசோதான்னு ஒண்ணு தாக்கல் பண்ணாங்க. ஆமா அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? டிஎம்கே 2019ல என்ஐஏ மசோதா. ம் அதுக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? டிஎம்கே ஆனா அந்த என்ஐஏ மசோதா தாக்கல் ஆனதுக்கு அப்புறம் தான் எஸ்டிபிஐங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அவங்களோட ஒரு இயக்கம் ஒன்று தடை செய்யப்பட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகிகள் இன்னும் சிறையில தான் இருக்காங்க. ஓகே இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா திமுக. ம் ஆனா அந்த கட்சி இருக்கு பாருங்க, அந்த இயக்கத்தோட ஆமா கட்சி, ஆமா அந்த கட்சி 26ல கூட்டணி திமுகவோட. இது எப்படி எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் திமுக. திமுக வந்து 4 செவத்துக்குள்ள அறிவாலயத்துக்குள்ள வேற, மக்கள் முன்னாடி வேற. இதுதான் அவங்க டோட்டலா பண்ற அரசியல். அந்த அரசியலை விஜய் அவர்கள் உடைச்சிட்டாரு. தாவேக்கா உடைச்சிருச்சு. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அடிப்போங்கிற மாதிரி அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயம். இப்ப நான் ஏன் இந்த 2 மசோதாக்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே தமிழ்நாட்டிற்கு விரோதமான மசோதாக்களா இருந்துச்சு. ஓகே அதற்கு ஆதரவு கொடுத்த நிலைப்பாடுகள்ல திமுகவுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. அதே போன்றுதான் நீட்டும், அதே போன்றுதான் மேகதாதுவும். சிம்பிள், இதுதான் விஷயம். அப்ப எல்லாத்தையும் இவங்க மூடி மறைச்சிட்டு வருவாங்க. இன்றைக்கு விஜய் என்ற நபர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு டோட்டலா வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்மள. தமிழ்நாட்டு அரசியலே பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழைஞ்சிருச்சு, அடிச்சிருச்சு, அப்படி இப்படின்னு வேற அளவுல சித்தரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு தாவேக்கா மட்டும் இல்லை அப்படின்னா. இன்னைக்கு தாவேக்கா இருப்பதுனால ஒரு பூனையா வெளியே வருது. வாங்க வாங்க வாங்கங்கிற மாதிரி இவங்க ஏறி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் இந்த சூழல் இருக்கு. அப்ப டீலிமிட்டேஷனுக்கு திமுக ஆதரவா இல்லையா? 2 விஷயம் சொல்லுங்க. அப்ப கனிமொழி எம்பி என்ன சொல்றாங்க? ஒரிஜினல் கனிமொழி எம்பி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டோம், ஆனா எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது எதிர்க்கிறதுங்கிற. அதே 2வது கனிமொழி, இந்த கனிமொழி எம்பி சோமு என்ன சொன்னாங்க? அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லைங்கிற. இப்ப 2க்குமான முரண்பாடு இருக்குல்ல. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இதுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க டீலிமிட்டேஷன் அந்த 10 வச்சது எல்லாம் பார்த்தோம். அப்போ அவங்களோட கோரிக்கை வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனா இருந்துச்சா இல்ல டீலிமிட்டேஷனுக்கு மொத்தமா எதிர்ப்பா இருந்துச்சா? டீலிமிட்டேஷனே மொத்தமா வேணாங்கிறத அவங்க சொன்னாங்க. ஆ, இதற்கு சாட்சியே நான் சொல்றேன். திமுகவுடைய ஊடக ஆதரவு பத்திரிகையாளர்கள், அவங்களுடைய ஆதரவு மனநிலையில் இருக்கிறவங்க, அன்றைய தினம் நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. திமுக ஆட்சி நேரத்துல அவர் ஸ்டாலின் அவர்கள் எரிச்சார்ல, அன்னைக்கு நைட்டு டிவில விவாதம் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சி இன்னும் இருக்கு யூடியூப்ல. நேர்பட பேசி இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுல திமுக ஆதரவாளர்கள் என்ன பேசினாங்க வெளிப்படையா சொல்லுங்க. ஏன் ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்ல வரேன். அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் பேப்பர் எரித்த தினம் எல்லா ஊடகத்திலும் அந்த நிகழ்ச்சி தான் வந்துச்சு. அதுல பங்கேற்ற திமுக ஆதரவாளர்கள் பேர் கேட்டீங்களா? டீலிமிட்டேஷனே வேணான்னு சொன்னீங்களா? ஆதாரம் இருக்கு, பேசுங்க, உண்மையை பேசுங்க. அதுதானே சொல்ல வரோம். அப்போ இரட்டை நிலைப்பாடுங்கிறது யாருக்கு இருக்கு? திமுகவுக்கு இருக்கு. இப்போ வந்து தாவேக்காவை இவங்க வந்து குறை சொல்வதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப 2க்குமான வித்தியாசங்கள் இருக்குல்ல. அப்ப 2 எம்பியும் முன்னுக்கு முரணாக பதில் சொல்றீங்க. அன்றைக்கு பேப்பர் எரித்த போது டீலிமிட்டேஷனே வேணான்னீங்க. இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல மசோதாவில் திருத்தம் வேணும்னு கேக்குறீங்க. இதே திருத்தம் தான் நீங்க தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா கேட்டீங்க. அன்றைய அமைச்சர் கேவி தாமஸ் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு மசோதாவை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அதை செய்யவே இல்லை திருத்தம். இன்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் அது ஒரு பிரச்சனையா இருக்கு, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். அப்ப இதுதான் திமுகவுடைய பிரச்சனை. அன்றைக்கு நீங்க உங்க காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு. காங்கிரஸ்ல கொஞ்சம் கொலவாயிட்டு தானே இருந்தீங்க. உங்க திருத்தம் தண்டனை மத்திய அமைச்சர் அன்றைய கேவி தாமஸ் சொன்னார்ல, அதுக்கப்புறம் திருத்தல் இல்ல, அதுக்கு எதிராக உங்க பேச்சே வரல. சரி, இதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் நீங்க திமுக மாறி மாறி வந்துச்சு, எந்த பதிலுமே இல்லையே. அதிமுகவும் அது செய்யல. ஜெயலலிதா எதிர்த்த அதிமுகவும் பாஜக வந்ததுக்கு அப்புறம் அதுவும் செய்யல. சோ அங்கதான் சிக்கல் இருக்கு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப திமுகவுடைய இரட்டை வேடம், இரட்டை நிலைப்பாடுங்கிறது அரசியல் வேற. அதாவது அவங்க பேசக்கூடிய அரசியல் அந்த திரைக்குள்ள வேற, திரைக்கு வெளியே வேற. மக்களை ஏமாத்துவதான் முழுக்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் கூடுதலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா குறையும் வெளியே வருது. இப்போ எல்லா ஊழலும் முறைகேடுகள் எல்லாம் வெளியே வருது. இப்ப இவங்களால பேச முடியல எந்த இடத்துலயும். அப்ப டீலிமிட்டேஷனுக்கு நீங்க ஆதரவா இல்லையா? இது வரைக்கும் யாராவது சொன்னீங்களா? எத்தனை நாள் ஆச்சு? ஒண்ணு நீங்க ஆதரவு இல்ல, திருத்தம் ஏன் கொண்டு வரணும் அதை சொல்லுங்க. இதுதான் நம்ம கேள்வி. அப்ப திமுக ஆட்சி காலத்துல இருக்கும் போதே புதிய நாடாளுமன்றம் கட்டி முடிச்சிட்டாங்க. கரெக்டா? ஆமா. புதிய நாடாளுமன்றம் கட்டுற வரைக்கும் திமுக எம்பிக்கள் என்ன பண்ணீங்க? அன்றைக்கு உங்க கூட காங்கிரஸ் இருந்துச்சுல்ல, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, தாவேகாவுக்கு எம்பியே இல்ல. சரி, தாவேகாவுக்கு எம்பியே இல்ல, உங்களுக்கு எம்பி இருந்துச்சுல்ல, நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். புதிய நாடாளுமன்றம் கட்டி முடிக்கிற வரைக்கும், அது திறக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 40 எம்பி வச்சுட்டு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. தாவேகாவை என்ன கேள்வி குத்தா விமர்சனம் வைக்கிறீங்க? நீங்க 40 எம்பி இருக்கிறப்ப ஏன் தடுக்கல? ஏன் புதிய நாடாளுமன்றம் கட்டுறீங்கன்னு கேள்வி எழுப்பல? அதை பத்தி எதுவுமே பெரிய அளவுல போராடல? அப்போ உங்க கூட காங்கிரஸ் தானே இருந்துச்சு. காங்கிரஸை கூட்டு போய் எதிர்க்கலையே. அப்ப பாஜக வந்து ஆல்ரெடி திட்டமிடல் ஒண்ணு. 850 உறுப்பினர்கள் உட்கார அளவு கூட இருக்கைகளை தயார் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பாஜக தீவிரமா இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது.
ஆனா இந்த பாஜகவுக்கு இவங்க திருத்தம்னு சொல்றதுலாம் ஏமாற்று வேலை, முற்றிலும் ஏமாற்று வேலை. ஏன்னா கடந்த கால கருணாநிதியுடைய பாஜகவோட அவர் உறவு வைக்கும் போது நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அன்றைக்கும் ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்தது இதே காதர் மைதீன் தான் இருக்காரு. இன்னும் ஐயா உயிரோட நலமோட தான் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அன்றைக்கு கருணாநிதி வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கிறப்ப என்னென்ன திருத்தங்கள் சொன்னார் ஐயா, அதெல்லாம் செஞ்சாங்க ஐயா அப்படி கேட்டு பாருங்களேன். வெளிப்படையா பேசுவாங்க. ஆதாரங்கள் இருக்கு, எல்லாமே செய்தித்தாள்கள் இன்னும் ஆதாரங்கள் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மடைமாற்றும் நிகழ்ச்சியை செய்வதே திமுக தான். அது தாவேகா மேல போடுறாங்க. தாவேகா ஏதாவது அன்மெச்சூர்டு பாலிடிக்ஸ் மாதிரியும் அன்மெச்சூர்டு சீனியர் மினிஸ்டர் சிஎம் மினிஸ்டர் மாதிரியும் இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ தாவேகாவை எதிர்த்து இவங்களால எதுவுமே கேள்வி சொல்ல முடியல, பதில் கேட்க முடியல. திரும்பி திரும்பி அவங்க அடிக்கிறதுனால தாவேகாவே ஏதோ எதுக்குமே அவங்க மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி கொண்டு வராங்க, சித்தரிக்கிறாங்க. இதுதான் விஷயம். அப்போ நீங்க இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டுறாங்கம்மா. இப்போ இதுல 2 அரசியல் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும்போது இந்த எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் புறக்கணிப்பா, இந்த செய்தி எங்க வருது? தேசிய ஊடகங்கள்ல வருது. ஆமா, புரியுதா உங்களுக்கு? தமிழ் ஊடகத்திலே இருக்கு. தமிழ் ஊடகத்தை கடந்து தேசிய ஊடகங்கள்ல வருது. ஒரு பாயிண்ட். அப்ப நீங்க கலந்துக்காம நீங்க சொன்ன விஷயம் என்ன? ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும். நாங்க அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கோம்னு சொல்றது நீங்க கனிமொழி. அப்ப இந்த செய்தியும் தேசிய ஊடகங்கள்ல போகுதா? தேசிய அரசியலை நோக்கி தாவேகா ஒரு பக்கம் நகருதா? அப்ப விஜய் அவர்களே அசிங்கப்படுத்தணும். இதுதான் விஷயம். அப்போ இங்க இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நேஷனல் ஊடகங்களை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி தளபதி விஜய்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது அரசியல் நகர்வு, அவங்க அப்படிதான் பண்ணி ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கல திமுக அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு போய் கட்டமைக்கிறாங்கல்ல, அது பாஜகவுக்கு ஆதரவான செய்தி. பாஜகவுக்கு எது ஆதரவோ அந்த விஷயத்தை திமுக இங்க செஞ்சுட்டு இருக்கு. இது நான் நியூஸின் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன், செய்திகளின் அடிப்படையில. அப்ப இந்த திட்டமிட்டு இதை அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பாயிண்ட். மேகதாதுவின் அணை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் சொன்னாங்க. நான் திருப்பி அதை தான் சொல்ல வரேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நீங்க என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க அதை வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றேன். விஜய் அவர்கள் கூட்டிட்டாரு, நீங்க என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? சொல்லுங்க. இப்பயே சொல்லுங்க, முன்னாடியே. அதுதான் சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க அதை சொல்ல வேணாம். உதயநிதி ஸ்டாலினும் விஜய் அவர்கள் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் தானே, சட்டசபையில சொன்னவங்க தானே. உதயநிதி பர்மிஷன் கேட்கிறாருன்னா, அப்பாயின்மெண்ட் கேட்கிறாருன்னா முதல்வர் தராம இருப்பாரா? நீங்க ஒரு ஆளு போய் இந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி செஞ்சிருவோம், செஞ்சுட்டு இது அனைத்து கட்சி கூட்டங்கள் வைங்க சொல்லுவதில் என்ன தவறு இருக்கு? முதல்வராக அவரை அந்த பொறுப்பில் நீங்கள் பார்ப்பதில் என்ன தவறு இருக்கு? இதுக்கு இன்னொரு வரலாறு சொல்றேன் பாருங்க. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஸ்கீமுக்காக ஸ்டாலின், சைதை மா சுப்பிரமணியன், சேகர் பாபு போன்ற இவங்களாம் எதிர்கட்சியில் இருந்தாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் பதவிக்கு புதிதான நபர் எடப்பாடி பழனிசாமி. அவரை தவிழ்ந்து பதவி ஏத்தாருன்னு விமர்சனம் செஞ்சது நீங்க. தவிழ்ந்து பதவி ஏத்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பார்க்க போவீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நீங்க பார்க்க போக மாட்டீங்க. இது எப்படி நியாயமான விஷயம்? அன்றைக்கும் ஸ்டாலின் போகும்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் தான் வலியுறுத்தினார் ஒரு மசோதாவுக்கு, ஒரு திட்டத்துக்கு. இதுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க பாருங்க. அப்ப இவங்களுக்கு ஈகோ, வயிற்றெரிச்சல், இன்னும் அந்த மனநிலையிலிருந்து அவங்க வரல, அதுதான் வெளிப்படையா தெரியுது. அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் இதுதான். அனைத்து கட்சி கூட்டத்தையும் புறக்கணிச்சுட்டாங்கன்னா இது கர்நாடகால எப்படி நியூஸா போகும்? ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களையும் தாவேகா கவர்மெண்ட்டையும் இது ஒரு டம்மி கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுதான் விஷயம். ஏன்னா அவங்க தேசிய அரசியலை நோக்கி நகர்ந்துட்டாங்க, பெரிய அளவுல போயிட்டு இருக்காங்க. அது பாஜகவுக்கும் ஆபத்து, திமுகவுக்கும் ஆபத்து. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திட்டமிடல் தான் அங்க நடக்குது, திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக அவங்க செய்வதா ஸ்ட்ராட்டஜி, அவங்க செய்யறதா ரீல்ஸ் ஆச்சு. அப்படியே மாத்தி தாவேகா மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் தான்மா தேசிய அரசியல தாவேகாவுடைய நகர்வை குறைக்கணும். ஒண்ணு, விஜய் கவர்மெண்ட் அன்மெச்சூர்டு கவர்மெண்ட் காமிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதை நீங்க தொலைநோக்கு பார்வையிலிருந்து நீண்ட காலமாக இந்த 70 நாட்களாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிம்பிளா மக்களுக்கும் அதான் சொல்றேன். சிம்பிள் இதுதான். திட்டமிட்டு தாவேகா கவர்மெண்ட்டை ஏதாவது ஒண்ணு மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப டீலிமிட்டேஷனுக்கும் காவேரி அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் இதுதான் வித்தியாசம். அப்ப ஏன் நீங்க முன்னாடியே கொடுக்கலங்கிறதுக்கான பதில் வரல. டீலிமிட்டேஷன்ல 2 எம்பிகளும் மாத்தி சொல்றீங்க. இந்த எம்பிக்கு யார் அறிவுரை சொன்னா, அந்த எம்பிக்கு யார் அறிவுரை சொன்னா? அப்ப திமுகக்குள்ளேயே பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல பாஜகவை நோக்கி ஒரு திமுக போகுதா, கனிமொழி திமுக? இல்ல இந்த கனிமொழி திமுக இங்க அறிவாலயம் சொல்றதை கேக்குதா? இதான் இங்க கேள்வியா இருக்கு இப்போ. புரியுது சார். இது சின்ன விஷயமா இருக்கலாம் சார். ஆனா நான் அது கேட்கிறேன். கனிமொழி அவர்கள் சொல்லும்போது எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க இல்லையா? இன்வைட் பண்ணும்போது தலைமைக்கு இன்விடேஷன் வைக்காம இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு இன்வைட் பண்ண நினைக்கிறாரு. ஸோ யாரை சொல்லி இது செய்யறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. சீஃப் செக்ரட்டரியும், அதாவது அந்த லெட்டர் அனுப்பின சீஃப் செக்ரட்டரியும் கட்சிக்காக வேலை பார்க்கறாரா, இல்ல தமிழக அரசுக்காக வேலை பார்க்கறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அது சொல்ல வேண்டிய காரணம் என்ன? விஷயம் இருக்கு.
இப்போ அன்றைக்கு திமுக ஆட்சி காலங்கள்ல நீங்க அனைத்து கட்சி கூட்டும் போது உங்களோட இருந்தவங்க தான் இந்த எம்பிக்கள். ஆமா. அதனால நீங்க கூட்டணி அடிப்படை தர்மத்தில் நீங்க குடுக்கணும். இங்க எல்லாருமே இங்க இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் இங்க குடுத்துட்டாங்க. இப்போ இந்த இயக்கங்களுக்கு அதாவது அந்த திமுக, அதிமுக போன்ற இயக்கங்களுக்கு கடிதம் குடுப்பதனால என்ன பலன்றது? குடுத்தா நீங்க அனுப்பி வச்சுருவீங்களா? இல்ல. இதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு சப்ப கட்டு கட்டுறதுக்கான ஒரு காரணம். அதுதான் நீங்களே சொல்ட்டீங்களே. இதெல்லாம் ஒரு காரணமா? எம்பி தான் வந்து கலந்துக்க போறாங்க. அந்த எம்பிட்ட இதெல்லாம் பேசுங்கன்னு நீங்க தான் சொல்லப் போறீங்க. இப்ப லெட்டர் குடுத்தா மட்டும் நீங்க வந்துருவீங்களா? சரி லெட்டர் குடுக்கல. அது தவறுன்னே இருங்க. அவர் தவறுன்னே வைங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு முன்னாடி? டீலிமிட்டேஷன் எதிர்ப்பதே எங்க நிலைப்பாடு. அதனால நாங்க கலந்துக்கலன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் நீங்க லெட்டர் குடுக்கலன்னு சொன்னீங்க. 2வது நியூஸ் தான் அது வருது. அப்ப 2க்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க யாரு கனிமொழி யார் சொல்லி இத பண்றாங்க? அப்படி திருப்பி கேள்வி கேட்கலாமா? இப்ப நீங்க செஞ்ச எந்த எந்த விஷயத்திற்குமே தப்பு கிடையாது. எல்லாம் அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. 100% ஊழல் இல்லாம, முறைகேடுகள் இல்லாம பண்ணிட்டாங்க. தாவேகா பண்றது எல்லாம் தப்பு. எம்பிக்களுக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. கட்சிகளுக்கு குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எம்பி. அந்த எம்பிக்கு தனிப்பட்ட முறையில ஒரு லெட்டர் பேட் இருக்குல்ல, ஆமா. சீல் இருக்குல்ல, சைன் இருக்குல்ல, சைனிங் அத்தாரிட்டி அவர் தானே. அவருக்கு தான் குடுப்பாங்க. கட்சி இயக்கங்கள் குடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்க வாங்கி வச்சுட்டு உள்ள போட்டுருவீங்க டிராவுக்குள்ள. இந்த ஒருத்தர் சொல்றாரு அமித்ஷா விஜய் அவர்கள் ஃபைல் அமித்ஷா டேபிள்ல இன்னும் இருக்குன்னு ஒருத்தர் உருட்டிட்டு இருக்காரு. அந்த ஃபைல பார்த்துட்டாரா இல்லையான்னே தெரியல. அப்படிதான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் இந்த காவிரி விஷயத்த பத்தி பேசும்போது சொன்னாரு, அவங்க தண்ணி குடுக்கலன்னா நான் கரண்ட் குடுக்க மாட்டேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி இத எப்படி பார்க்குறீங்கன்னா, என்எல்சின்றது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியும். நான் அத ஒரு பத்தி பைத்தியக்காரத்தனமா பார்க்குறேன் மொத. இது ரொம்ப கேவலமான ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய மாண்பு கூட அவருக்கு இல்லங்கிறத வெளிப்படையா தெரியுது. என்எல்சிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறதே அவருக்கு தெரியல. அதான் அது தெரியாமலே கீழ இருந்து ஆன்னு கத்துறான். கை தட்டுறான். எதுக்குடா தட்டுறீங்க? அவர் என்ன சொல்றாரு? உண்மைய சொல்றாரா? பொய் சொல்றாரா? இல்ல உருட்டுறாரா? அத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சுட்டு பேசுங்க. இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்கள் சொன்னது இதுவரைக்கும் பிராக்டிகலா கரெக்ட்டா? இத பிராக்டிகலா சரி செய்ய இது முடியும். ஒண்ணு மட்டும் இல்ல. நெறைய விஷயங்கள் அவர் சொன்னது உருட்டுல பிராக்டிகலா எல்லாமே இம்பாசிபிள். உருட்டு தான். அதனால இதெல்லாம் பிராக்டிகலா கரெக்ட் கிடையாது. என்எல்சிங்கிறது மத்திய அரசுடைய ஒரு நிறுவனம். தமிழ்நாட்டில் நடக்கும். தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அண்டர்ஸ்டாண்டிங்ல அது போகும். ஸோ அது ஃபினான்ஷியலாவும் அது 2 விஷயம். அப்ப என்எல்சிய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் யூனிட்ட தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இது கூட ஒரு தலைவருக்கு தெரியாதா? காவிரி பிரச்சனைங்கிறது அது மாநில அரசு கட்டுப்பாட்டில இருக்குது. மத்திய அரசு கட்டுப்பாடு தேவையில்ல. மத்திய அரசின் கட்டுப்பாடு தேவைன்னா இந்நேரம் காவிரி மேலாண்மை உத்தரவு போட்டோம்னா நமக்கு தண்ணி வந்திருக்கணுமே. அத அவங்க மதிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் தண்ணி குடுத்துருக்கணும். சிம்பிளா இது 2க்குமே ஆன வித்தியாசமே அந்த தலைவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா காரைக்குடியிலயாவது ஜெயிச்சிருப்பாரு அவரு. உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு தொகுதியாவது அவர் ஜெயிச்சிருப்பாரு. என்எல்சிங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்நாடக அரசு நம்மகிட்ட வாங்கக்கூடிய மின் இணைப்பு, அந்த மின் உற்பத்திக்கான திறன் எவ்வளவு வாங்குறாங்கன்னா, 6000 மில்லியன் யூனிட்ஸ் வாங்குறாங்க. அது வருஷத்துக்கு கவர்ன்மென்ட்டுடைய இன்கம் எவ்வளவு தெரியுமா? 2900 கோடி அத வருஷத்துக்கு. குடுத்து தான் அவங்க வாங்குறாங்க. ஆமா. ஆமா. அவங்க வாங்குறது காசு குடுத்து வாங்குறாங்க. வாங்குறாங்க. நம்ம தண்ணி வாங்குறது ஃப்ரீயா வாங்குறோம். 2க்கும் வித்தியாசம் தெரியுமா அவருக்கு? காசு குடுத்து ஏன்னா அவர் காசு குடுத்தே பழகுனது இல்ல எங்கேயும். அதான் பிரச்சனை. காசு குடுத்து வாங்குனா தான் உங்களுக்கு தெரியும். அவன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அவன் கரண்ட் வாங்கல ரைட் நீங்க வேணான்ட்ட. அந்த கரண்ட் வேற மாநிலத்துல வாங்க மாட்டானா? யாருக்கு லாஸ் இந்த 3000 கோடி? நீங்க குடுத்துருவீங்களா? எதுல அந்த 3000 கோடிய நீங்க திருப்பி சம்பாரிக்க முடியும் சொல்லுங்க? வருஷத்துக்கு 3000 கோடி எதுலமா சம்பாரிக்க முடியும்? நீ என்ன ஒரு தலைவர்? இவர் முதலமைச்சர் வேற ஆயிட்டாருன்னா, நான் அத பண்ணிருவேன். எப்படி சாத்தியம்? பிராக்டிகலா ஏதாவது சாத்தியமா? நம்ம கேட்கறது இலவசமா கேட்கிறோம். அவன் வாங்குறது காசு குடுத்து வாங்குறான். நமக்கு 3000 கோடி வருமானம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுல தூண்டுதல் விஷயம். நல்ல வேளை கர்நாடகாரன் எவனும் பார்க்கல இந்த வீடியோவ. அவர் பேசினது அதான் உண்மை. அந்த 6500 மில்லியன் யூனிட்ஸ்ங்கிறது எங்க தெரியுமா போகுது? மெயினாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போகுது. உலகத்தில் தரம் வாய்ந்த ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தலைமையிடம் அது. அங்க போகுது. அதுல 25% தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் வேலை பார்க்கறான். நீ கரண்ட் குடுக்கலன்னா அந்த 25% இளைஞர்களையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டானா என்ன வேலை குடுப்ப? ஆடு மாடு மேய்க்கிறதா? அவர் சொல்றதுபடி பார்த்தா அந்த மாதிரி வேலைகள் தான். என்ன வேலை குடுப்பீங்க நீங்க? நீங்க ஒரு முதல்வராய் இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க. அவன விரட்டி விடுறான். என்ன வேலை குடுப்பீங்க? ஆமா அங்க இருக்கிறவங்க வெல் நாலேஜபிள் பர்சன் ஐடி இன்ஜினியர்ஸ்மா எல்லாருமே தமிழ்நாட்டில பெரிய கனவோட போய் அங்க வேலை பார்த்துருக்காங்க. ரூ. 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்கினாலும் அங்கேயே தீந்துருது அது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவன் திறனை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யும்போது அதுக்கு கொடுக்குற கரண்ட கட் பண்ணிட்டு அவங்க வேலையை விட்டு தூக்குறதா ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய விஷயமா? நகைச்சுவையா இல்ல? காமெடியிலும் பெரிய காமெடி இதெல்லாம். இது தெரியாம கீழ நின்னு எல்லாம் கத்துறான். இன்னைக்கு அந்த வீடியோ வைரல் ஆயிருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு பார்டரை க்ளோஸ் பண்ணிருப்பானுங்க அவனுங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? அப்ப இதுல தூண்டுதல், இனத்தூண்டுதல் விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க ஒருத்தர் வால்டர் நாகராஜன் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் கர்நாடகால. அந்த மாதிரி தான் இவர் பேசுறாரு. தேவையில்லாம சித்தரிச்சு, தேவையில்லாத வாதங்கள். இதெல்லாம் உங்களால பிராக்டிகலா செய்ய முடியுமா? இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல.
என்ன நீங்க பிராக்டிகலா செய்வீங்க? அப்ப எதுவுமே செய்ய முடியாத ஒன்றை ஏன் சொல்றீங்க? அதுக்கு ஒரு 100 பேர் கீழ நின்னு கை தட்டுறான். அது கூட வேற கட்சிகள் வேற வேல்முருகன் அண்ணன் வேற நீங்க தலைமை தாங்குங்க, தலைமை தாங்குங்கன்ட்டு. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி இவர ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு தலைவரு, பைத்தியக்காரமான உரைகள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்க இவங்க. அவர் ஒரு வீடியோல சொல்றாரு, "அரிசி அளவு குண்டான், சுட்டோம்னா முதுகுலாம் காலி ஆயிருமாம்." எப்படி? பிராக்டிகலா கரெக்ட்டா? இன்னொன்னு சொல்றாரு, நான் பைபாஸ்ல 2 பக்கமும் அந்த இது வரும்ல, நடுவுல 2 பைபாஸ் ஆமாமா, போற நடுவுல, ஆமாமா. அதுல அந்த சென்டர் மீடியன். ஆமா. அதுல ஃபுல்லா நான் சோலார் வச்சுருவேன் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்றாருமா அவரு. எப்படி அது பிராக்டிகலா சாத்தியமா? சென்னை டூ திருச்சி போறீங்க நீங்க பைபாஸ்ல. எவ்வளோ சென்டர் மீடியன் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? ஸோ ஒரு 100 கிலோமீட்டருக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹிந்திக்காரனும் டிராவல் பண்ணுவான். ஜன்னல தொறந்துட்டு ஹான்னு துப்புவான் அதுல. அது யாரு துடைக்கிறது? பராமரிக்கிற சாதாரண விஷயமா கண்டிப்பா. சோலார? மெயின்டனன்ஸ் எவ்ளோ இருக்கும் எப்படி அதுல. அது வந்து சென்டர் மீடியன்ல வரப்பா? ம். இவர் சொல்றதுல எப்படின்னா இருக்கு, இந்த ரீல்ஸ்ல நீங்க YouTube ரீல்ஸ்ல குழந்தைங்க பார்க்குற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைனா வீடியோஸ்லாம் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே ட்ரெயின் வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போவும். ஆமா. வீட்டுக்குள்ளேயே. அந்த மாதிரி நான் கண்ணம்மாப்பேட்டைக்குள்ள கீழ ஏர்போர்ட் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க நம்புவீங்களா? ஆனா அத நம்பிட்டும் ஒரு 200 பேர் நிக்காம பாருங்க. அதான் அந்த கட்சியுடைய வலு. அதான் சிம்பிள். ஓகே, ஓகே.